சார் நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு ஒரு நல்ல வரன் வேணும்னு எத்தனை மாசமா வெயிட் பண்ணுறீங்க? நீங்கள் எதிர்பார்த்ததை விட டபுள் குவாலிஃபிகேஷனில் இந்த வரன் இருக்கும் சார். இந்த டைம்க்குலாம் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்திருக்கணும் சார். ஏதாவது டிராஃபிக்கில் மாட்டியிருப்பாங்க. வரட்டும். மச்சி ஜெகனே, நீயா? தம்பி, என் ஃப்ரெண்டு தம்பி. இவன் காலேஜ்ல பார்த்தது. காலேஜ் ஃப்ரெண்டா? நம்ம செட்ல எல்லாருக்கும் கல்யாணம் ஆச்சு. எல்லாரையும் கூப்பிட்டாங்க. உனக்கு கல்யாணம் ஆச்சு இல்ல, நீ ஒருத்தரையும் கூப்பிடல. அதுக்கு கல்யாணம் ஆயிருந்திருக்கணுமே. உனக்கு ஒரு குழந்தை பிறந்தது இல்ல, அதுக்கு கூப்பிட்டியா? அதுக்கும் கூப்பிடல. அந்த குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டே கொண்டாடி இருப்பிய, அதுக்கும் கூப்பிடலையடா. அவனுக்கு என்ன கல்யாணமே ஆகல, இவன் குழந்தை ஃபர்ஸ்ட் பர்த்டேன்னு போயிட்டான். இப்போ அந்த புள்ள வளர்ந்து அதுக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்க. அந்த கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடாம தானே இருந்திருப்ப. அதான் நீ விட்டாலும் விதி விடல. பாத்தியா? விதி வாழ்க்கையில விளையாடும் கேள்விப்பட்டிருக்கேன், இப்பதான் பாக்குறேன். தம்பி, மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு தம்பி. ஏன் சார்? நான் கூட இத்தனை மாசம் காத்திருந்து என் பொண்ணை யாருக்கோ கொடுக்க போறேன்னு நினைச்சேன். என் ஃப்ரெண்டு தம்பி அவனோட பையனுக்கு கொடுக்கறத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி. மச்சியா? மச்சிக்கு சின்ன வாயை உடைச்சிருவேன். நம்ம ரெண்டு பேரும் இனிமே சம்மந்தின்னு கூப்பிடு.